இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இத பாருங்க, உங்க மாப்பிள்ள பண்ண உதவிக்கு நன்றி சொல்லி அனுப்பியாச்சு. அப்புறம் என்ன, அவரை கூப்பிட்டு என்ன விருந்தா வைக்க முடியும்? என்ன ஈஸ்வரி இப்படி பேசுற? என் உயிரை காப்பாத்திருக்காரு, நம்ம பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்திருக்காரு. அதுக்கு அவருக்கு நன்றி மட்டும் சொன்னா போதுமா? அவரை நம்ம வீட்டுக்கு விருந்துக்கு கூப்பிட்டு தலைவாழை இலை போட்டு என் கையால நான் அவருக்கு விருந்து பரிமாறணும். அவர் சந்தோஷமா சாப்பிட்றத பார்த்து நான் சந்தோஷப்படணும். அப்பா, இவ்வளோ நேரம் ரேவதியும் கார்த்தி இங்க இல்லைன்னு தான்ப்பா வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தா. அவ ஏன் பொண்ணுமா? அப்பா, அப்ப நானு? நீயும் என் பொண்ணுதாம்மா. நீ கடைக்குட்டி செல்லம். அப்பா, மாமா நமக்கு பண்ணது உதவி இல்ல, நம்ம ரெண்டு பேரோட வாழ்க்கைய நமக்கு பத்திரமா திருப்பி கொடுத்திருக்காரு. அதுக்கு நம்ம ஏதாவது பண்ணணும்ப்பா. ஆனா அம்மாவுக்கு தான் மாமாவை பிடிக்க மாட்டேங்குது. என்ன ரேவதி, மாமா இப்பதான் உடம்பு சரியாகி வீட்டுக்கு வந்திருக்காரு, நீ அவரை பத்தி பேசாம சம்மந்தம் இல்லாம பேசிட்டு இருக்க? நான் சம்மந்தம் இல்லாம பேசுறேனா? இதெல்லாம் அநியாயம் சித்தி. போதும், யாரும் இதுக்கு மேல பேச்ச வளர்க்காதீங்க. மாப்பிள்ள, அவரை ரூம்க்கு கூட்டிட்டு போங்க, ரெஸ்ட் எடுக்கட்டும். போங்க மாமா.